Hi friends, welcome to Twitter's Fun Tamil. இந்த சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னாங்க Adobe Flash என்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது Adobe Flash நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ஒரு டிஜிட்டல் அனிமேஷனை செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் Adobe Flash என்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு கார்ட்டூன் அனிமேஷனாக இருக்கலாம், ஒரு வெப் பேனர் அனிமேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸை நம்ம இந்த ஃப்ளாஷ் மூலிமா ரொம்ப லேஸாக நம்ம செஞ்சு கொள்ளலாங்க. அது எப்படின்றது தான் இந்த டியூட்டோரியல் மூலிமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். அதாவது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் Adobe Flashன்ற சாஃப்ட்வேரை உங்கள் பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இப்போ உள்ள வேர்ஷன் என்னன்னாங்க CS6 தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் வேர்ஷனாக இருக்கிறது CS6 தான். நான் என் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்க வேர்ஷன் CS3. அதாவது இது பழைய வேர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்கள் இந்த வேர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பிசியில். ரைட், இன்றைக்கி வாங்க டியூட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் போய்ட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு நான் ஃப்ளாஷ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர் Adobe Flash CS3. இதில் நீங்கள் மாஸ்டர் கலெக்ஷன் CS6 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, CS6ன்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னா இது தான் உங்களோட வெல்கம் ஸ்க்ரீனாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஃப்ளாஷ்ன்ற டாக்குமெண்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃப்ளாஷ் ஃபைல் ActionScript 2ன்றது செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ActionScript 3ன்னு ஒரு விஷயம் இருக்குது மேலே. இது கொஞ்சம் அட்வான்ஸுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பிகினர் தானே, அதனால் நீங்கள் ActionScript 2.0 செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா இது தான் ஃப்ளாஷ்ட யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ். இதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ரைட், அதாவது ஒருத்தர் ஒர்க் பண்ணுற இடம் தான் இந்த இடம். ரைட், இது என்னதான் டூல்ஸ். அதாவது இந்த டூல்ஸை கொண்டு தான் இந்த ஒர்க் ஸ்பேஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இந்த இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் தான் இந்த டூல். ரைட், இது நம்மளோட டைம் லைனாக இருக்கும். ரைட், இது என்னன்றதை நான் சொல்லித்தரேன். ரைட், இதுக்கு சொல்கிறது மெயின் மெனுன்னு சொல்லி இதோட நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம். இது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது கீழே. இந்த ப்ராப்பர்ட்டி இந்த விண்டோவுக்கு சொல்கிறது நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோன்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நம்ம டூல் பாக்ஸை பார்த்தோம்னா நம்ம டூல் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் டூல் நம்மளோட இது செலெக்ஷன் டூலாக தாங்க இருக்கும். இது சும்மா இந்த டூலோட பேர் உங்களுக்கு டிரெக்டாக காட்டப்படாது. உங்களோட மவுஸ் கர்சரை அந்த டூலுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டூலோட பேர் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டப்படும். ஒவ்வொரு டூல் மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் இந்த மாதிரி காட்டப்பட்டு கொண்டு இருக்கும். ரைட், இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் ஒன்று எப்படி பண்ணுறதுன்றதை படிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் நான் தொடங்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெக்டாங்கிள் டூன்ற விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் நான் பயன்படுத்த போகிறேன் ஒரு சின்ன அனிமேஷன் ஒன்று பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் இந்த பாருங்கள், இந்த டூல், அதாவது இதுக்கு பேர் ரெக்டாங்கிள் டூல். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த மவுஸ் கர்சரை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் பேரை. அதாவது ரெக்டாங்கிள் டூலுன்றது இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கீழே அதை ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னாங்க இது ஃபில்னு சொல்லி ஒரு ஃபில் கலர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஃபில் கலர்னால் இந்த ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுற நேரம் ஒரு கலர் ஒன்று வரும். அந்த கலர் தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையில்லாட்டி இந்த கலரை நீங்கள் இந்த கலர் மாற்ற விரும்புனீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை இந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். ரைட், இது என்ன விஷயம் என்னன்னாங்க ஸ்ட்ரோக் கலர்னால் உங்களோட ஒரு பார்டர் கலர் ஒன்ற மாதிரி வரும். அதான் இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. இது பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட் பார்டரில் ஒரு கலர் வருது. இது தான் சொல்கிறது நம்ம என்னென்னா இந்த ஸ்ட்ரோக் கலர்னு சொல்கிறது. இல்லைங்கச்சா, இந்த பார்டரில் வர கலர் தான் சொல்கிறது ஸ்ட்ரோக் கலர்னு சொல்லி. நீங்கள் உள்ளுக்கு ஃபில் பண்ண இந்த கலருக்கு ஃபில் பண்ண கலர் தான் சொல்கிறது நம்ம ஃபில் கலர்னு சொல்லி. ரைட், இதுதான் ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இந்த செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். திரும்ப ரெக்டாங்கிள் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக்கை நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நோ ஸ்ட்ரோக் கொடுத்துக்கொள்கிறேன்.
இந்த ஃபில் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வரைகிறேன். நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பாருங்கள், உங்களோட இதுக்கு சொல்கிறது லேயர்னு சொல்லி, இதில் வந்து இது வந்து ஃப்ரேம்னு சொல்கிறது. இதில் நீங்கள் வரைஞ்சிருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரேம் நம்பர் 1ல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ரெக்டாங்கிள் ஒன்று நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க. அதுதான் இதில் மெயின் படுது. இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க, அப்புறம் அந்த கலரை செலக்ட் பண்ணிங்க, ஒரு ரெக்டாங்கிளை நீங்கள் வரைஞ்சிங்க இந்த மாதிரி. அவ்வளோதான் செஞ்சீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க என்னங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃப்ரேம் ரேட் வந்து 35 நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்சர்ட் கீ ஃப்ரேம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இன்சர்ட் கீ ஃப்ரேம்னா என்னன்னா, ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அனிமேஷன் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் தான் கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ கீ ஃப்ரேம்னு இல்லைன்னா ஒரு அனிமேஷன் ஒன்று நமக்கு பண்ண முடியாது. கீ ஃப்ரேம் மூலியமாக தான் ஒரு அனிமேஷன் ஒன்று நம்ம ஃப்ளாஷில் பண்ணலாம். அதுக்காக இந்த கீ ஃப்ரேமை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்க 13 ஃப்ரேமில். ரைட், இப்போ ஃப்ரேம் 1ல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. 13 ஃப்ரேமை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை கீழே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ இருக்க டூல் என்னன்னா ரெக்டாங்கிள் டூலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள் டூல் தான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இந்த செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டூல் மூலியமாக உங்களுக்கு ட்ரா பண்ண தான் முடியும். ஒரு ஆப்ஜெக்டை உங்களால் மூவ் பண்ண முடியாது. நீங்கள் மூவ் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஒரு டூல் இருக்குது. என்னென்னா இந்த செலெக்ஷன் டூல். அதாவது இந்த டூல் மூலியமாக தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். அதாவது இந்த டூல்ஸ் எல்லாம் அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதுக்காக தான் இந்த டூல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு 13 ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை இப்படி மூவ் பண்ணுறேன். அவ்வளோதான் செய்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் எங்கே இருக்கிறோம், 13 ஃப்ரேமில் வந்து நான் இங்கே மூவ் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்ஜெக்டை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் 13 ஃப்ரேமுக்கும் இடையில ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கிரியேட் மோஷன் டியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவது மூலம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அனிமேட் ஆகும். இப்போ இதை கிரியேட் மோஷன் டியூன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். நீங்கள் இதை ப்ரிவியூ பார்க்கணுன்னா கண்ட்ரோல் கீயையும் என்டர் கீயையும் ஒரே தடவையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவது மூலம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ வந்து பார்த்துக்கொள்ளலாம். ரொம்ப லேசாக இப்படி தான் ஒரு சிம்பிள் ஒரு அனிமேஷன் வந்து ஃப்ளாஷ் மூலியமாக செய்கிறது இந்த மாதிரி தாங்க. இதில் ரொம்ப ஈஸிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூலை கிளிக் பண்ணுறீங்க, வரைகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, திரும்ப 13 ஃப்ரேமில் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் பண்ணிங்க, இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிங்க. அப்புறம் 1வது ஃப்ரேமுக்கும் 13 ஃப்ரேமுக்கும் இடையில ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் டியூன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க. அவ்வளோதான், இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் பண்ணிச்சு. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.